ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் இது நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சிறுபருப்பு 1 கிளாஸ், பச்சை பயிறு 1 கிளாஸ், இட்லி அரிசி 1 கிளாஸ், 3த்தையும் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த பருப்பு இப்போ 4 மணி நேரம் ஊறி இருக்கு. இந்த ஊற வச்ச பருப்போட கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாவுல பெருங்காயமும் உப்பும் போட்டு கலந்துக்கலாம். சூடான தவால ஒரு கரண்டி எடுத்து தோசையா சுட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயத்தை இது மேல தூவிக்கோங்க. கொஞ்சம் கரண்டி வச்சு இதை அழுத்திக்கோங்க. அப்பதான் இந்த வெங்காயம் உதிராம இருக்கும். இப்போ பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெறும் தோசையாகவும் போட்டுக்கலாம், வெங்காயம் போடாமலும். நல்லா ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம் இந்த தோசையை. ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி.